ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், ஓய்தல் செய்யோம், தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். பாஜகவை பத்தி யாருக்கு பயம்னு கேக்குறீங்க? ஸ்டாலின் சொல்றார், பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது. அதனால யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால், பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஏதோ ஒரு நாள் 2 நாளில் இது உருவாகலை. 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும். அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட அது நாணயம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே, அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது. அதனால் பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும். அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்டார். ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான். அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே தள்ளியும் வைக்கக்கூடாது, அதை தழுவவும் கூடாது. அதுதான் பாஜகவுடைய லட்சியம். அவங்க நல்லா தெரியும், அவங்களுக்கு அரசியலில் பண்ணுறதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டியை இன்றைக்கி பார்க்க முடியாது. எல்லாரும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தெருவாக எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு இருக்குன்னு பாஜகவுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் அமித்ஷா. அதனால் பாஜக ஏதாவது பேசினாலும், பேசாமல் இருந்தாலும், விரோதமாக பேசினாலும், மௌனமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாலத்தீவில் 100% முஸ்லீம்கள். அங்கே ஏராளமான பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தீவிரவாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நமக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது. அதில் இருக்க நல்லவர்கள் பலவர் நம்மோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதில் இந்த பர்டிகுலர் தேர்தலில் நமக்கு எதிரானவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த மாதிரி ஒரு நிலை, இந்த நிலை நீடிக்காது. ஆனால் இதை சீனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொள்வதனால இன்றைக்கு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இது நீடிக்காது என்பது தான் எனக்கு தெரிஞ்சவர்கள். அதை சசி தரூர் அதை பற்றி கூறலாம். எனக்கு தெரிந்தவரையில் இது நீடிக்காது என்று தான் தோன்றுகிறது. பொது சிவில் சட்டம் என்பது ரொம்ப நாளாக இந்த நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் என்பது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும் என்பது பொது சிவில் சட்டம் அல்ல. எல்லோருக்கும் சில அம்சங்கள் பொதுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு விவாகம் என்பது எல்லா மதத்திலையும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லோருக்குமே முக்கியமானது. 2வது விவாக ரத்து வருகிறது, குழந்தை பிறக்கிறாங்க, அதில் பிரச்சனை வருது. குடும்ப பிரச்சனையெல்லாம் எல்லா மதத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவானதுனால பொது சிவில் சட்டம் தேவை. அது அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையோ அது அதுக்கு எதிராக இருக்க போகிறதில்லை. ஆனால் இப்போ என்ன அதுக்கு தோற்றம் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த பொதுவான விஷயங்களில் கூட அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னார் அந்த நெக்டரில் 4 பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு கோட்பாடு இல்லை. அந்த காலத்தில் அரேபியாவில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதற்காக அங்கே இருந்ததை இங்கே அது மதத்தினுடைய உரிமைன்றது மாத்திரம் இல்லாத அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்று ஆக்கிவிட்டார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் அரசியல் மூலமாக, அரசியல் கட்சிகள் மூலமாக, வாக்கு வங்கி மூலமாக நம்ம அரசியல் சாசனத்தில் இந்த பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியும் இவ்வளவு நாள் வராதிருப்பதற்கு காரணமே அரசியல் தான். அதை சுப்ரீம் கோர்ட் பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியதுனால இந்த பொது சிவில் சட்டம் வரப்போவதில்லை. மக்கள் மனதை மாற்றியாகணும். இது வர வேண்டியதற்கு எல்லா தயாரிப்புகளையும் பாஜக செய்தால் கூட இதற்கு எப்படி இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதனால தான் அதை ஒரு கேலிபரேட் பண்ணுறாங்க. எதற்காக முதலமைச்சர் அவசரமா திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டார்னா, தமிழக மக்களுக்கு 3.5 ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்காக. கல்வி கடன் ரத்து இல்லை, அல்வா கொடுத்தாரு.
நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. செவிலியருக்கு பணி கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், அதுக்கு அல்வா கொடுத்தாரு. அதனால அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை. அதனால திருநெல்வேலி இருட்டு கடையில் போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்கறதுக்காக போனார். ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும். அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 3.5 ஆண்டுகளாக மாறி. ஆனா அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை நாம ஜஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னா பாருங்கன்னா, அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன? முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல, நம்ம நிதியை மற்ற மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது. அது பச்சை பொய். இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல, சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு, சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய். முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் ஒரு கருத்து சொல்றாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க, நானும் கூட வர்றேன், போய் எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வர்றேன், அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணா. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்றேன் நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? போட்டீங்க, ஏன் அலோ பண்ணல? PM ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா. ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சை பொய். ஆனா குழந்தைகள் மயக்கம் போட்டு விடுந்தாங்க, போற வழியில வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி ப்ராப்ளம். அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்க. பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாம ரோட்டு மேல சைட்ல எப்படி நடந்து வர்றாங்க. எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்துல ஒரு பெண் எங்க ஒதுங்குவாங்க? நம்ம பெருசா கேட்கலீங்கன்னா, கோவிலுக்கு வெளியே 15 கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க, 15 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க, 15 கிலோமீட்டர் அங்கங்க தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்கறாங்க, அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம கேட்கிறோம். நான் சொல்வது அடிப்படை, இங்க மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்துல கூட்டம், திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம், சுவாமி மலையில கூட்டம், 6 படை மருதமலை 7 படையிலும் இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம். சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு, அங்கேயும் கூட்டம். அதனால் அரசு விழித்துக் கொண்டு வேலை பார்க்கணும். முருகபெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம ஒரு வேள்வி எடுத்திருக்கோம், அதாவது தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும், அதே நேரத்தில் காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற வேள்வி எடுத்திருக்கோம். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலணி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து 48 நாட்கள், ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது. ஆனால் இன்னைக்கு அதே நேரத்தில் தைப்பூச நாளும் கூட கரெக்டாக அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்முடைய எங்க ஊரு காவடி, என்னுடைய அப்பாவோட அப்பா, அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இது 48 நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம். அடுத்த 48வது நாள் வந்து திருப்பரங்குன்றம். எப்படி முதல் 48 நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்ட்ட ஆசீர்வாதத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோமோ, நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் 1லிருந்து 48 நாம திருப்பரங்குன்றத்தில் 48 நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்ட்ட மறுபடியும் போய் முறையிட போறோம். அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால தான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும், நாம வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவிலிருந்து இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில் ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்கண்ணா. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக, கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கே, டாய்லெட் கட்டியிருக்கிறாங்களா, சத்திரம் கட்டியிருக்காங்களா? கிடையாது. அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க. மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு முருக பக்தனாக எங்க வீட்டில் இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்தில் வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதில் விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனிமலை மேலே ஏறுறாங்க.
48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க, மண் சோறு சாப்பிட்றாங்க, ரோட்டில் அங்க பிரதட்சணை, தார் ரோட்டில் அங்க பிரதட்சணை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம். அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகப்பெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்கிறோம், அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி.